கொல்லூர் மூகாம்பிகை கர்நாடக மாநிலத்துல உடுப்பி மாவட்டத்தில் இருக்கிற கொல்லூர்ல தான் தாய் மூகாம்பிகை கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல முதல் அம்பாள் சிலை வடிவத்தில் இல்லாம மூலவரா சுயம்பலிங்கம் மட்டுமே இருந்திருக்கு. சிவபெருமானோட லிங்கத்திலே அம்பாள் அரூபமா இருந்திருக்காங்க. ஆதிசங்கர் கடுந்தாவும் மேற்கொண்டு அவரோட வேண்டுதலை ஏற்ற தேவி மூகாம்பிகை வடிவத்துல காட்சி தர அந்த ரூபத்தை மூகாம்பிகை சிலையை உருவகம் பண்ணி பிரதிஷ்டை செஞ்சாரு ஆதிசங்கர். 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மூகாசுரன் அப்படிங்கிற அசுரன் சிவபெருமான நோக்கி தவறு வரங்களை பெற்றதுனால தலகன் அதிகமாகி மக்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்திருக்கான். இதனால தேவர்களும் மக்களும் அம்பிகை வேண்ட அம்பிகை மூகாசுரன் கிட்ட போர் கொண்டு அவனை வென்றிருக்காங்க. மூகாசுரனும் சரணடைஞ்சு தான் கர்வத்தை அடக்கி அம்பாள் கிட்ட இந்த இடத்துல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி இருக்கான். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க மூகாம்பிகை அப்படிங்கிற பெயர்ல அங்கே தங்கிட்டாங்க தேவி. சரஸ்வதி தேவியோட அம்சமா சொல்லப்படுற மூகாம்பிகையை வழிபட்டா கல்வியில சிறந்து விளங்கலாம். இந்த கோவில் இருக்கிற லிங்கத்துக்கு நடுவுல மிகவும் சிறப்பு வாய்ந்த தங்க நிற கோடு ஒன்று இருக்கு. இந்த கோடு இருக்கிறத அபிஷேக நேரத்துல மட்டுமே நம்ம பார்க்க முடியும். லிங்கத்திற்கு இடப்பக்கம் மும்மூர்த்திகளும் வலப்பக்கம் முப்பெருந்தேவரும் இருப்பதா சொல்லப்படுது. தேவியோட 51 சக்தி பீடங்கள்ல அம்பாளோட காதுகள் விழுந்ததா சொல்லப்படுற தாய் மூகாம்பிகை கோயிலை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க.